எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் மீடியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய படத்துக்காக மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான். அவர் தான் வந்து மன்வானந்தை வந்து அனுப்பிச்சி வச்சார் இந்த ஸ்கிரிப்டோட. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார்லாம் உட்காந்தோம். அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு விஷயந்தான், சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சார், ஸ்கேலாக பெருசாக இருக்குது. அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாகவும் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டாக இருக்குது சார், எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்ரிக்கலாக ஒரு படம் எடுக்கணும், அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மனு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் ஸ்பெண்ட் ஆன் த ஃபில்ம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது வேலைக்கு ஆகாது, சுருக்கி எடுத்தால் வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு டே 1 வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இங்கே சார் இங்கே ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் லெபரப் வந்து. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மனு ஆனந்த், அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார். அந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு. பக்கா புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போட்டு. தட்ஸ் எ வே, இஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான். ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதுதான் சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் எங்களோட கேமராமேன் மை லார்ட், எங்கே இருக்கிறீங்க? அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன் அவர். வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதோ காம்ப்ளிகேட்டாக சொன்னால் அப்படியே முடி இருக்கிற மாதிரியே தலை சொருகிறார், ஆனால் ஒன்றுமே இருக்காது மண்டையில். பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். மனு போகிற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி, குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்குது. அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி, அவரும் அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கரமாக வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ I think for this film he's done a fantastic job. So that was very sweet of. Thank you sir, thank you so much. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார். ஐ திங்க் இந்த படம் பார்த்த உடனே எல்லாருமே வந்து சொன்னது தான், மீதி எல்லாம் நம்ம கடவுள் திபு சார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்லீக் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபில்ம். லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக். அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங், மை ஃபேவரட் சாங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில். ஐ திங்க் இட்ஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆராக இருக்கட்டும், படத்தில் வர ஆர்ஆராக இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் ஃபினாமினல். ஸோ வி நீடட் ஹிம் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம். ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் இன்புட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன் ஐ திங்க் இஸ் நாட் ஹியர், நோ இருக்காரா? ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது, ஒரு 3 hours எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இட்ஸ் லாட் ஆஃப் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஆல்சோ. சும்மா ஒரு
சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட்டு சப் பிளாட்டு நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்க எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது. பட் இட் cannot be too long. ஸோ எவ்ரி திங் வாஸ் டன் ஃபென்டாஸ்டிக் பிரசன்னா. தேங்க். அண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அவர் எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரு 80 days ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேங்க. அவர் எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்தில் எப்போவுமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும். அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸே இருக்குது படத்தில். ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபில்ம் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புகிறேன். கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ், கௌதம் பிரதர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப செக்ஸியாக, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ஒரு செம்ம ஆட்டிடியூடோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொல்லுவேன், பிரதர் செம்மையாக கலக்கிட்டீங்க இந்த சீனில். ஸோ இட் நீட் தட்ஸ் ஒரு அந்த ஒரு 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 ஸ்டைலிஷ் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. ஸோ ஐ திங்க் he just pulled it out with so much ease. அதாவது நானும் மண்ணும் எப்போவுமே சொல்லிடுவேன், கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்துருக்குறான்னு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி see his work and you will say the same thing. அண்ட் சரத்குமார் சார், அவருக்கு வந்து இது டெய்லர் மேட் ரோல். டீச்சரில் நடந்து வரும்போதே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டீவியேஷனே தேவையில்லை. இந்த கேரக்டர் இவர் தவிர வேறு தமிழில் யாருமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் இஸ் புல்ட் இட் ஆஃப் வித் ஸோ மச் ஈஸ். சில ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்த்தில் இருக்கணும் சார், அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சார். ஸோ ஐ திங்க் ஹீ ரியலி லிவ் த கேரக்டர். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு. இன்ஃபேக்ட் அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ண, அவர் நியூசிலாண்டில் இருந்தார்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்கிறீங்களே சார், கஷ்டமாக இருக்குது சார், பார்க்க இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். தட் வாஸ் எ சிங்கிள் ஷாட். பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மஞ்சு மேம், அவன் மனு வந்து இந்த கதை சொன்னோடனே ஒரு விஷயம் தான் சொன்னான், ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட், இவங்க படம் பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துகிட்டு. ஸோ ஐ மீன் இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ப் கேரக்டர், ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபில்ம் மாதிரி. கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல. ஸோ கிரேட் இந்த ஃபில்ம். அப்புறம் வந்து அனகா நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸ்பாட்டில் ஒரு ஷாட்டுக்கு நம்ம மண்ணுகிட்ட கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு. ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ இந்த ஷார்ட்டில் இவ்வளோ கேள்வி கேட்கலாமா ஒருத்தவங்க, இவ்வளோ டவுட் வருமான்ற ஒரு இதே நம்மளுக்கு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டூபிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவெண்ட்டாக ஆன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. தேங்க்யூ அனகா. அண்ட் ரைசா அண்ட் அதுல்யா, பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டார் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில். அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கும்போது டெய்லி அதுல்யாவும் ரைசாவும் வந்து டெய்லி ஒரு 5 hours ரிஹர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கு. ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்தனால எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இப்போ வந்து ரொம்ப ஃபேக்காக, இப்போ விமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்க சொல்லிட்டு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஹவ் கான் இன் டு திஸ் ஃபில்ம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். கண்டிப்பாக காளி சார், அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இமோஷ்னல் பர்சன், இமோஷ்னல் கேரக்டர். ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் வி ஆல் ஹவ் டன் அவர் பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 years இந்த படம் மட்டும்தான் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் அஸ் த சக்ஸஸ் அண்ட் மச் நீடட் ரெக்கக்னிஷன். தேங்க்யூ. தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பிரஸ் அண்ட் மீடியா, அண்ட் டு ஆல் த டீம்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆர்யா பிரதர் வந்து நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி, அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இஸ் டெஃபினெட்லி தி ஏடி டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. தேவ் ஒன்லி பின் த பிரிட்ஜ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. ஸோ தி ஏடி டீம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஐ சி யூ ஆல் தேர் லைக் ஸ்மைலிங். Thank you. Definitely after that also the production team, the art department team, எல்லாமே came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார், அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. And to mention also the costume department, Uttara Menon ma'am and team, Durga and Meeru, made every character so believable, avlo lively, avlo realistic ah kaatirukanga, plus adukku or element of style um kuduthirukanga. So thank you guys so much. And overall I want to thank Silva Master, enga irukkinga Master. Unmaya, my entire travel in this movie, more than with my director or with Arya brother or all my co-actors, was with Silva Master da. அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வா மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார், விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வா மாஸ்டர், நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கமிங் டு my co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atulya and Raiza. All three of you were amazingly wonderful. I think avlo dedication போட்டிருக்காங்க. And each one அவங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. And which was very nice. எனக்கு பேட் அனகா ஹூ இஸ் வெரி வல்னரபிள், ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு. ரொம்ப வல்னரபிளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்துல்யா அண்ட் ரைசா வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் இக்குவேஷன்ஸ் வித் ஈச் ஆஃப் தெம், ஆனால் ஈச் ஒன் ஆஃப் தெம் புல்ட் ஆஃப் த கேரக்டர் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஆர்யா பிரதர் சொன்ன மாதிரி தேர் ஹார்ட் ஒர்க், அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்குலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஐ சா தம் ரிஹர்சிங் டே அண்ட் நைட் அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Warrier ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting lende till the very end vandu unga transition and the chinna detailing that you gave your character has been phenomenal. And definitely I'm a huge fan of you. First time I've been starstruck actually. அவங்க போய் பப்பபான் ஆயிட்டேன் அவங்க கிட்ட பேச முடியாம. So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sharad Kumar sir. We just finished a movie together and immediately we started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனா ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி மாறிடுறாரு. பயங்கரமா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமா இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் தென் ஐ ஆம் சார், டெஃபினட்டா. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் சம்மன் தட் ஐ கேன் லுக் அப் டு ஃபார் ஷுர். And coming to one of my all-time big brothers of this industry, வந்து ஆர்யா brother. From day one when I entered this industry, I've always been fascinated with him. I think I have a small man crush on you. என்னன்னு தெரியல. I've always seen Arya as one of the most dedicated, most hardworking and most stylish looking actors ever. And இந்த படத்துல அவர் கூட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited.
ஆனால் போய் அங்கே ஃப்ரேமில் போய் பார்க்குறேன், அவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹியூஜாக ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார் ஆக்சுவலாக பார்க்குறது. நான் அவர் பார்த்தோன்னே மிரண்டுட்டேன், ஐயோ இவர் கூட நடிக்குமா, என்ன இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்ட்டு. பட் தட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு, அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டை டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், சீட் பண்ணவே முடியாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டாக இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது நான் என் கண்ணால் பார்த்தேன், அதுதான் என்னால் நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில் வந்து அந்த ஃப்ளட் சிஸ்டம், இந்த ஃப்ளட் வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே டோர்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறேன், ஆர்யா பிரதர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு, அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஜிம் எங்கன்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிகேஷனில் இருக்கிறாரு. உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ, யூ ஆர் அ ரோல் மாடல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் மீ வாட் இட் டேக்ஸ் டு பி அ கிரேட் ஆக்டர். கமிங் டு Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice எல்லாம் இங்கே தான் போவேன் நான். So என்னன்னா மனு ஆனந்த் வந்து he's been talking that he wants to work with me for a long time. நம்ம கொரோனா டைம்லேருந்து அசோசியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தார். அண்ட் உண்மையாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு சொல்லி சரின்ட்டு ஒரு டவுட்டில் ஒத்துக்கிட்டேன். பட் மனு வந்து டே ஒன்லேருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீ தான் கரெக்டாக செட் ஆவேன்ட்டு நான் பண்ணதை விட எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணார். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஐ ஹவ் ஃபுல்ஃபில்ட் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் கைடிங் மீ த ரைட் வே. அண்ட் கமிங் டு தி ஹீரோ ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், Dibu sir. Thank you so much for giving us such amazing songs and BGM. Like Arya sir சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து the main soul is the music. அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது, அந்த சாங்ஸ், அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குன்னா இவர் தான் பண்ணுவார். And from what I have seen, I am thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make nama characters all larger than life. And last of all, I would like to say thank you to Prince Pictures, Lakshman sir, Venkateshan sir. என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் இன் மீ, ட்ரீட்டிங் மீ with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on the set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And thank you again, once again, to the press and media. Thank you for coming here and supporting us. Romana Page, thank you so much. Bye.